இன்னைக்கு நாம எங்க போறோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாதா கோயில் ஃபங்ஷனுக்கு தாங்க போறோம். ஆல்ரெடி கொடியேத்தத்துக்கே போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் போ முடியல. சரி 2வது திருவிழாக்காவது போகும் அப்படின்ட்டு நைட்டு ஒரு 11:30க்கு கிளம்பிட்டோங்க. கிளம்பி எப்படியோ போயிட்டே இருந்தோம். அப்புறம் சாப்பிட வேற இல்ல நைட்டு. ஸோ, அதனால மாட்டுத்தாவணியில ஒரு 1 மணி போல நிப்பாட்டி, அங்க ஒரு ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணி ஒரு ஃபுட் வந்துட்டு, அடுத்து ஒரு ஃபுட் அவரு எங்கெல்லாமோ சுத்தி போயிட்டாரு. திருப்பி அவர்ட்ட ஃபுட்ட வாங்கி 2 பேரும் கார்லயே உட்காந்து சாப்பிட்டு, திருப்பி அப்படியே கிளம்பிட்டோங்க. கிளம்பி நேரா தூத்துக்குடிய பார்த்து போய்க்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு வழியா ஒரு 3, 3:30க்கு தூத்துக்குடிய ரீச் பண்ணிட்டோங்க. தூத்துக்குடி ரீச் பண்ணி ஆல்ரெடி ராஜ் ஹோட்டல்ல பார்த்துருந்தோம். ரூம் இருந்துச்சு. ஸோ, அதனால ராஜ் ஹோட்டல்ல புக் பண்ணலாம் அப்படின்ட்டு மேக் மை ட்ரிப்ல பார்த்துருந்தேன். பட் இருந்தாலும் நேர்ல போனோம்னா கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா இருந்த மாரி இருந்துச்சு. ஒரு 200 கம்மியா இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு ராஜ் ஹோட்டல்லயே பண்ணிட்டோங்க. புக் பண்ணி அப்புறம் ரூமுக்கு வந்து ஆனா ரூம் நல்லா நீட் அண்ட் கிளீனா சூப்பரா தான் இருந்துச்சு. பட் ஆனா நம்ம குடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இல்ல. பட் ரூம் நல்லா இருக்கு. பட் ஆனா நம்ம குடுக்குற அமௌண்ட்டுக்கான இது ரூம் இல்ல. ஆல்ரெடி 2000, 2500 ரூமுக்கே சூப்பராலாம் இருக்கு. பட் இவ்வளோ தூரம் பே பண்ணி இந்த ரூம் அவ்வளவா ஒர்த் இல்ல. பட் இருந்தாலும் ஓகே. இருந்தாச்சுங்க. அப்புறம் ஒரு 4:30, 5 போல தாங்க படுத்து தூங்குனோம். அதுக்கப்புறம் காலையிலேயே ஒரு 8, 8:30க்கெல்லாம் எந்திரிச்சிட்டோங்க. எந்திச்சு லைட்டா ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டு இங்க பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ, அதனால நானும் எல்லாரும் போய் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் நம்மளே எடுத்து ஹோம் சர்வீஸ் மாரி சர்வீஸ் பண்ணி நம்மளே சாப்பிட்டு அப்புறம் அவ்வளோதாங்க. பட் ஆனா ஓகே. பட் ஃபுட்டுனாலுமே நம்ம ஹை குவாலிட்டியா எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப சாதாரண குவாலிட்டி தான். பட் இருந்தாலும் ஓகே சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு வந்து திருப்பி ஃப்ரெஷ்ஷா